யானையோட தும்பிக்கை இப்படி வளைஞ்சி வருது. அதுக்கு மேலே யாழி அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி அது இன்னொரு சில விக்கியம் இருக்கான். அதுக்கு மேலே மனுஷனோட சக்தி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அது வந்து அந்த கல்லில் செதுக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளோ அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வந்து இந்த மாதிரி தட்டக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இது வந்து 7 சுரமும் இந்த கல்லில் வருமா. ஆனால் இப்போ வந்து அது பண்ணுறது கஷ்டம். அதனால தான் மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் அதை சுற்றி கம்பி வலை போட்டு அதை சுற்றி வந்துட்டு இந்த பச்சை வலை இருக்குல்ல அதை போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டோட வந்துட்டு தர்ஷினி பவானியா ஐயா லவ் போல இருக்கு. முத்தீஸ்வரன் நான் நல்லா ஒரு லாவண்ணாக்கு லாக்கு தொண்டைக்கால் போடல. நான் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். 2 பேர்ல யாருக்கு ஆண்டன் இது பண்ணுவார் இல்லையே. நல்லா படிக்கணுங்கிறது 2 பேருமே லாவண்ணாக்கு லாக்கு தொண்டைக்கால் போடல பாரு. இங்கே பாருங்க மக்களை, நீங்கள் நம்பலை இல்லை, நான் வந்து பொய் சொல்லலை. இங்கே பாருங்க முத்தீஸ்வரனா பிரமிளாவா நான் லாவண்ணா போடல பாருங்க. அடுத்து முத்தீஸ்வரனா இந்த பாருங்க, நான் நல்லா படிக்கணும், மாவட்டம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும். பாக்கியெல்லாம் லாவண்ணா மட்டும் மறந்துட்டாப்புல, வேறு ஒன்றும் இல்லை. சிவ ஹரஹர அந்த மாதிரி பார்த்துட்டு துணைக்கால் அவரும் மறந்துட்டாப்புல. இங்கே பாருங்க ஆர்டி விட்டுருக்காப்புல ஸ்ரீதர் சௌமியா. இப்போ தெரியுதா எதுக்காக இங்கே கல்லில் இது வச்சுருக்காங்கன்னு. கார்த்திக்கு கஸ்தூரி பாலாஜி ரசிகா. எங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா? ஓ ஒரு படி மேலே. இப்போதைக்கு இது வைக்கோல் வைக்கிற இடமா இருக்குது. அந்த காலத்தில் இது எப்படி இருந்திருக்குன்னு தெரில. குட்டி இருந்தா இன்னும் இந்த கேபிள் எடுத்து உள்ள விடல. மக்களே கோபுரம் வரப்போகுது மக்களே. என்னது என்னோட மினியேச்சர் எப்படி பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய கோபுரம். மக்களே இந்த இடத்துலாம் மக்களே நாடகம் நடந்துச்சு. அப்போ இந்த கோபுரத்துக்கிட்ட தான் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எடுத்துருவோமா? எவ்வளோ பெரிய கோபுரம். இந்த கும்பாஸ் அப்போல்லாம் பார்த்தா இது மேலெல்லாம் ஆள் அவசரமான கூட்டம். அந்த இடத்துலலாம் நிற்க இடம் இல்லை. உள்ளே போயிட்டுருக்க மக்களே. நரியை குதிரையாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னம் மதுரையெல்லாம் பிச்சை தேற்றும் பெருந்துரையான். இதுதான் நிறைய குதிரையாக்குன அந்த ஃபோட்டோ. இதுதான் ப்ரூஃப். உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் சர்வ மங்களமும் உண்டாகணும் அப்படின்னா மங்கள விநாயகரை நீங்கள் தரிசிக்கணும். ஓகே. நவக்கிரகத்துக்கு வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக இது பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாமல் இந்த 3 தூண் இருக்குது பாருங்கள். இதிலேயே நவக்கிரகமும் இந்த 3 தூண்லேயே அடக்கியிருக்காங்க. தனித்தனியாக ஒரு சிலையாக வைக்காமல் அந்த இதிலையே அந்த தூண்லேயே வந்துட்டு நவகிரகத்தையும் அடக்கியிருக்காங்க. வேறு லெவலில் உஷாதேவி, சூரியன், செவ்வாய், ராகு இது 3 தான் இங்கேருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுது. இதை வந்துட்டு 9 சுற்று சுற்றணும், இல்லைனா 3 சுற்று சுற்றணும், இல்லைனா 1 சுற்று சுற்றணும். இல்லை 1 இல்லைனா 9 அப்படி தானே. 1 சுற்று சுற்றணும், இல்லைனா 9 சுற்று சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலில் தான் 3 சுற்று சுற்றி வருவாங்க. நவகிரகத்தை சுற்றும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஒன்று சொல்லுவாங்க. மக்களே சித்தன்ன வாசலில் இந்த ஓவியம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ரொம்ப பழமையான ஓவியங்கள்லாம் மேலே இருக்குது. என்ன அங்கே எட்டி சுரண்டிட்டாங்க, இங்கே சுரண்ட முடியல. ஆனால் அங்கே வந்துட்டு இந்த பூ இதெல்லாம் வரைஞ்சிருந்துச்சா பல வருஷத்துக்கு முன்னாடி. இங்கேயும் அதே மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா அரசர் வந்து படுத்து கிடக்கிற மாதிரி, அரசராக சாமியாந்த இல்லை மொத்தம் உங்களுக்கு பணிவிட பண்ணுற மாதிரி சிவபெருமான் ஃபோட்டோ போட்டிருக்கு. 2 பக்கமும் ஏதோ சாமி நிற்கிற மாதிரி இது. ஆனால் இதுவும் வந்துட்டு பழைய காலத்தில் வரைஞ்ச ஓவியம் தான். அது சித்தனை வாசலில் கை கட்டுறதுனால இருந்தால் சுரண்டிட்டாங்க. இது கொஞ்சம் எட்டாமல் இருந்தாலும் ரொம்ப பழைய ஓவியங்கிறதுனால அதே உறிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. அப்போ வந்துட்டு பெயிண்டெல்லாம் கிடையாது இல்லை, அப்போ எல்லாம் மூலிகை செடியிலேயே வரைஞ்சிருக்காங்க. இத்தனை வருஷம் தாக்கு பிடிச்சி இது நின்றுருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாக எங்கும் இருந்தால் அதுவும் தெரியுதா, அதெல்லாம் ஃபுல்லாக ஓவியம்தான். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, இந்த
அங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த சிம்ம வாகனம் மச்ச வாகனம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அந்த சைடு வந்து நவக்கிரகத்தை 3 கல் அடக்கியிருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு இந்த சிம்ம வாகனம் மச்ச வாகனம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு பிறவியா இல்லை ஒவ்வொரு இதாக தெரியல, அந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாக இந்த சைடு. ஆனால் இதெல்லாம் எப்படி தான் உட்காந்து வரைஞ்சாங்க, இவ்வளவு யாவும் ஒரு வரைஞ்சது 2வது பட்சம் செதுக்கியிருக்காங்க மெனக்கெட்டு உட்காந்து, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் பெயிண்டிங் தான். அங்கே பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் தான். பெயிண்டிங்கை தாண்டி ஃபுல்லாக இது தான். கல்லில் எப்படி தான் இப்படிலாம் செதுக்குனாங்களோ, எப்படி தான் அந்தளவுக்கு மூளையோ. தமிழா, உன்னை நினைக்கும் போது உன் வழியில் வந்தவனா நான் இல்லை, நான் வேறு நாட்டுக்காரனாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் இந்த அளவுக்கு செதுக்க முடியும். பூவெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி கையில் குழம்பு போடும்போது கையெல்லாம் ஆடுது. ஆனால் கல்லில் எப்படி உட்காந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அதுவும் அழகா, அதுவும் பலதுக்கு மைண்டில் நின்றுருக்கணும் தானே. என்னப்பா எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், பூவை பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் மரத்தில் இது அடிக்கிறோம்ல, இந்த சாமி மாடம், அதுவே சில வீட்டில் பார்க்குறேன். நான் காமிக்கிறேன் வேணா ஒரு நாள், கோணி போயிடும். ஆனால் ஒரு கல்லில், அதுவும் கரெக்டாக நடுவில், அதுவும் எப்படி இந்த ஒரு இது செதுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்டு நம்ம இது பண்ணணும், எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கல்லை செதுக்கிறதுக்கு. அன்றைக்கி ஒரு கோயில் ஃபுல்லாக செதுக்கியிருக்காங்க. ஆனால் அப்போ அன்றைக்கி எவ்வளோ காசாக இருக்குது மக்களே. உள்ளே வந்துட்டு மூலவரை வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து கோயிலோட நிர்வாகத்தையும் பக்தியும் கடைபிடிக்கிறதுனால நம்ம வந்து உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். நீங்கள் இவ்வளோ பெரிய கோயிலும் இந்த கடவுளுக்காகத்தான். நீங்கள் வந்துட்டு நேரில் வந்து கடவுளை மட்டும் பார்த்துங்க, அது மட்டும் கொஞ்சிக்காதீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மற்றபடி உள்ளே ஏதாவது காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வேறு எங்கேயாவது சிற்பங்கள் அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஆனால் மூலவரை மட்டும் காமிக்கல. தரையிலே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பற்றிலா இது வந்து தரை, ஆள் நடந்து வர தரையில் கூட அந்த காலத்தில் தமிழ் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஹிந்தி தானே, அது தமிழான்னு தெரியலையே, அது தெரியுதா? இங்கே பாருங்கள், பேரிச்சி அப்பம் மணி ஹரம் என்னமோ எழுதியிருக்காங்க. ஆனால் தூய தமிழ். இதுலேயே அங்கே வருங்க, அந்த காலத்தில் உள்ள தாயமெல்லாம் விளாண்டுருக்காங்க. இதெல்லாம் தூய தமிழ் பாப்பா. ஆனால் இதெல்லாம் இந்த பாருங்கள், கட்டம் போட்டு மந்திரமெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. என்னென்னமோ எழுதியிருக்கு. என்ன தரையிலே இப்போ இந்த இடத்துலலாம் சும்மா உட்காந்து இந்த அரசர்கள்லாம் அந்த இங்கே கோயிலில் உள்ளவங்களாம் விளையாடுவாங்க போல இருக்குது. அது எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. விநாயகர் பெருமான், அங்கிட்டு முருகப்பெருமான். என்னப்பா? ஓ ரைட். 4 இது இருக்குல்ல, அது ரைட். இது வந்து கோயிலோட மேப்பு. மக்களே இங்கே பாருங்கள் மக்களே, விநாயகர் பெருமான் இங்கே பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வந்துட்டு சொக்க விநாயகர், இவர் தான் மாணிக்க வாசகர். இது வந்து சொக்க விநாயகர். எல்லோரும் நல்லா கும்பிட்டுங்க. இங்கே பாருங்கள், வரிசையாக தூணில் எப்படி அமைப்பாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கல் மக்களே, கல்லில் செதுக்கின சிற்பங்கள் மக்களே. அதுவும் பாருங்கள், ஒரே ஹைட்டு, ஒரே இது, எந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பாருங்கள். என்னப்பா, இந்த 64 விபூதி தூண்களில் கொட்ட வேண்டாம். ஓகே, அது வந்து யோகாம்பாள் சந்நிதி. இது வந்து ஆதிசிவ அகோர வீரபத்திரர் சுவாமி. இது எப்படி, அதுவும் ஒரு தூண் தான். அதில் எப்படி தனியாக சிற்பம் பற்றில. மக்களே, இதான் மக்களே, குருந்த மர நிழலில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் பெருமானும் சிவபெருமான் உபதேசித்தருளல். இந்த இடத்துல அந்த மரம் இருந்திருக்கும் போல இருக்குது, குருந்த மரங்கிறது. அந்த இடத்த வந்துட்டு இப்போ கோயிலாக கட்டி வச்சுருக்காங்க. அப்போ வெளியில் அந்த மரம் இருந்துச்சு குருந்த மரம், அது அந்த இடத்துல தானோ.
அதை உள்ளே வந்து கோயிலில் காமிச்சிருக்காங்க. அது சரி. இது என்னன்னு தெரியுதா? இதுதான் வந்துட்டு இது திருவாசகம் வந்துட்டு அந்த கோயிலில் திருச்சதகம்னு சொல்லுவாங்க, திருவாசகம்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாக இங்கே இருந்து அந்த தலைப்பறைக்கு எழுதி வச்சுருக்காங்க. மாணிக்கவாசகர் எழுதுனது திருவாசகம், திருச்சதகம். இங்கே பாருங்கள், இன்னும் போகுது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் இதில் எழுதி வச்சுருக்காங்க. நடுவில் தூணு, இங்கிட்டு இடையில கோயிலுக்கான இது சந்நிதி செய்து. இங்கே பாருங்கள், இங்கிட்டும் பாதை, இங்கிட்டும் பாதை, இங்கிட்டும் பாதை, இங்கிட்டும் பாதை, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி ஓட்லேயும் ஹாஸ்பிட்டால்ஸ்லேயும் சிமெண்ட்லேயும் போடுறதுக்கு எத்தனை கம்பி வளைக்கிறோம். கல்லில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கூரை. எவ்வளோ பெரிய அதிசயம் பற்றிலா, மேற்கூரையை பற்றிலா. ஆனால் உள்ளே மழையே வராது, ஆனால் கூரை. ஆனால் ஒரு காரணம் இல்லாமல் போட்டிருப்பாங்க. என்ன இது? முருகப்பெருமான் சந்நிதி, என் மனைவிக்கு பிடித்த கடவுள். ரொம்ப இஷ்டப்பட்டு கும்பிட்ற கடவுள் என் மனைவி. இவர் தான் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் கடவுள் ஆஞ்சநேய பெருமான். இந்த கோயிலே இந்த ஒரு இடத்துல தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல கும்பிடாமல் யாருமே போக மாட்டாங்க. முருகப்பெருமான் சந்நிதிக்கு பக்கத்துலேயே இங்கிட்ட 2வது தூண். நிலம், நீர், ஆன்மா, காற்று, விசும்பு, பகலோன், நிலா, நெருப்பு, நடுவில் வந்து சிவபெருமானும் மாணிக்கவாசகரும். 2-3 விழாக்கு ட்ரை பண்ணி நீ தமக்கில் ஒரு வழியாக அவர் நினச்சிருக்காரு என்னை பார்க்க இன்றைக்கி வாங்க அப்படின்னு. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ வாட்டி எத்தனையோ விழாக்கில் முயற்சி பண்ணி கடைசிக்கு சிவபெருமான் பார்க்க வர முடியவே இல்லை. உள்ள சாமியை காமிக்கலின்னு கோச்சிக்காதீங்க. நம்ம வந்துட்டு கருவறையில் உள்ள சாமி வந்து எடுக்கக்கூடாதான். அதனால் வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து சாமி கும்பிட்டுங்க. வெளியில் இவ்வளோ அழகாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. அதான் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்து ஒரு யா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. என் ஒய்ஃபும் இந்த ஐயாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆம்பளை பிள்ளை பிறக்கும் சொன்னீங்க, இந்த ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை வேணும் சாமின்னு கேட்டோம். ஆனால் நீங்கள் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லி சொல்லிட்டீங்க. கரெக்டு 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 கரெக்டு. சரி கொடுத்துட்டாக்கலாமா? ஏன் இருக்கட்டும் இருக்கட்டும், சும்மா வாங்கிக்கோங்க சும்மா வாங்கிக்கோங்க. சரி சாமி, சரி நிச்சயம். ஐயா தானே இன்றைக்கி ஒரு நாள் சொன்னார், ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் கரெக்டாக. கரெக்டாக திருவிழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க பற்றிலாம் இல்லையா? சாமி இருக்கப்பா. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி.